வணக்கம். யாருக்கும் எதுக்கும் நேரமில்லாத இந்த உலகத்தில் நேரம் செலவழித்து இந்த பாட்காஸ்ட்டை கேட்க வந்ததுக்கு நன்றி. இந்த பாட்காஸ்ட்டில் நடிகர் அஜித்குமாரோட ஃபார்முலா ஃபார் சக்ஸஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று தோணலாம், வேறு என்னவாக இருக்க முடியும்? ஹார்ட் ஒர்க் தவிர்த்து, கடின உழைப்பு தவிர்த்து வேறு எது ஒரு மனிதனுக்கு வெற்றியை கொண்டு வரும்னு சொல்லிட்டு. அது தட்ஸ் கிவன், அது டிஃபால்ட்டு. அவர் கடின உழைப்பாளி அப்படின்றதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்து இருக்க முடியாது. அவர் ஆரம்பத்திலேருந்து மீடியா அவருக்கு எந்த வகையில் உதவி பண்ணுச்சு அப்படின்னா, அவருக்கு காட்ஃபாதர்னு யாரும் இண்டஸ்ட்ரியில் கிடையாது, எந்த சினிமா பின்புலமும் இல்லாமல் அவர் சினிமாவுக்கு வந்தார், வெற்றி அடைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி அவரை தொடர்ந்து மீடியாவிலேருந்து ப்ரொமோட் பண்ணியிருந்திருக்காங்க. அது அவர் நடித்த படங்களோட தயாரிப்பாளர்கள் அதை செஞ்சுருக்கலாம். அவரோட நண்பர்கள், அன்னைக்கு மீடியாவில் இருந்த நண்பர்கள் அவருக்காக அப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா அன்றைக்கி விஜய் அறிமுகமானப்போ அவருக்கு தொடர்ந்து அவங்க அப்பா படங்களில் தொடர்ந்து அவருக்கு டைரக்ட் பண்ணியிருக்காரு. பெரிய இயக்குநர்கள்கிட்ட இயக்க சொல்லி வாய்ப்பு கேட்டிருக்காரு. விஜயகாந்த்கிட்ட பேசி விஜயகாந்த் கூட நடிக்க வச்சுருக்காரு. அப்படியெல்லாம் இருக்கும்போது அஜித் முழுக்க அவரோட சொந்த முயற்சியால் தான், அன்று அவருக்கு இருந்த நட்புகள் தொடர்புகள் வழியாக தான் தன்னை நிலைநிறுத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் 90ஸ்லேயே ஆசை மாதிரி படங்கள் வெளிவந்த பிறகு, காதல் மன்னன் படத்துக்கு முன்னாடி அவர் சன் டிவிக்கு கொடுத்த பேட்டிகளில் அவர் அப்போவே எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காரு. நீங்கள் யூடியூப்பில் அதெல்லாம் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஒரு படம் தோல்வி அடைஞ்சால் ஒரு நடிகரை குறை சொல்கிறாங்க, ஆனால் ஒரு படத்தில் எவ்வளோ பேர் இன்வால்வ் ஆகிருக்காங்க. 2.5 கோடி ரூபா செலவு பண்ணி படம் தயாரிக்கிற ப்ரொடியூசருக்கு தெரியாதா அந்த கதையோட ஒர்த் என்ன, அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு. நான் அவங்க சொல்கிறத தான் நடிக்கிறேன், தோத்துட்டா மட்டும் ஏன் என்ன குறை சொல்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி அவர் அப்போயே கேட்டிருக்காரு. அதன் பிறகு சில வெற்றி படங்கள் அவரை ஒரு புது உயரத்துக்கு கொண்டு வந்துருச்சு. அந்தளவுக்கு அன்றைக்கி வேறு யாருக்கும் வெற்றி படங்களே அமையலை. தொடர்ந்து காதல் மன்னன், அமர்கலம், தீனா, வாலி இந்த மாதிரி படங்கள் அவர் ஒரு ஃபஸ்ட்டு கேட்டகரி கிளாஸ் ஏ ஆக்டர் ஆகிட்டார். கிளாஸ் ஏ பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டராக மாறிட்டார். அந்த டைமில் அவரோட மற்ற பேஷன்ஸுக்கும் அவர் நேரம் செலவழிக்க ஆரம்பிச்சிட்டார். கார் ரேஸ் போகிறது, முக்கியமாக கார் ரேஸ் போனது. அப்போ இதனால் இந்த பக்கம் கவனம் செலுத்த முடியாமல் தொடர்ந்து படங்கள் தோல்வியாகவும் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் ஒரு மீடியாவுக்கு கொடுத்த பேட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காரசாரமாக கொடுத்துட்டு இருந்தார். ரொம்ப எதிர்த்து பேசுகிறது அவரோட இன்டர்நேஷனே இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் மாறி மாறி பேசும்போது அவர் யாருக்கும் மரியாதை தராமல் பேசுகிறாரு அப்படின்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சில வருடங்கள் ஒரு சின்ன இடைவெளி, மீடியாவுக்கு பேட்டி கொடுக்குறதே இல்லை, எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆனந்த விடல் ஏதோ சொல்லி அவரை கிண்டல் பண்ணுவாங்க, பேச மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு அமைதியாக இருந்தார். இப்போ திரும்ப பில்லா படத்து வழியாக ஒரு ஆல்மோஸ்ட் ரீஎன்ட்ரின்னு தான் அதை சொல்லணும். பில்லா படம் திரும்ப அவர் ரீமேக் பண்ணி அவர் நடித்தப்போ அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக மீடியாவில் தலை காமிச்சார். அப்புறம் ஒரு 1 or 2 இயர்ஸ் வேணால் ஆக்சிடென்டலாக வந்திருப்பார், லைக் அக்கேஷ்னலாக வந்திருப்பார். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக எந்த டெலிவிஷனுக்கும் பேட்டி கொடுத்தது கிடையாது, வேறு எந்த பத்திரிக்கைக்கோ யாருக்குமே அவர் பேட்டி கொடுத்ததே கிடையாது. அப்படியே கம்ப்ளீட்டாக ஒதுங்கிட்டார். ஒரு பெரிய வெற்றி, அப்புறம் பல தோல்விகள், அப்புறம் மீண்டும் ஒரு வெற்றியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீடியாவிலிருந்தே தன்னை ஒதுக்கிக்கிட்டார். 2011ஆம் ஆண்டு வெளியான மங்காத்தா அப்படின்ற அந்த படம் 100 கோடி ரூபா வசூல் பண்ணி அவருக்கு சிறந்த நடிகர் விருதெல்லாம் கொடுத்தாங்க. அதை வாங்கிக்கிட கூட அவர் அந்த நிகழ்ச்சிக்கு போகல. அதிலிருந்து அவர் எந்த மீடியா நிகழ்ச்சிக்கும் வந்ததே கிடையாது. அதுக்கப்புறம் அவரை பற்றி வரக்கூடிய செய்திகள் அவர் இந்த ட்ரோன் செய்கிறாரு, ஏரோப்ளேன் செய்கிறத ஹாபியாக வச்சுருக்காரு. அதாவது டாய் ஹெலிகாப்டர், டாய் பிளேன் இதெல்லாம் செஞ்சு மெட்ராஸில் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி நினைக்கிறேன், இல்லைனா அங்கே அந்த கிளப்பு, அதுக்கே உரிய கிளப்புகள், அங்கே இந்த மாதிரி காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு, அப்புறம் ரைஃபிள் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. இந்த மாதிரி செய்திகள் தான் வரும். அவரோட படங்களுக்கு கூட ஒரு ப்ரொமோஷனுக்கு வர்றதில்லை. அவரை நீங்கள் சினிமா தவிர்த்து வேறு எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு பர்சனாலிட்டி ஆகிட்டார். அவர் சினிமா நடிகர் அப்படின்னா அவரை நீங்கள் சினிமாவுக்குள்ளே மட்டும்தான் அவரை பார்க்க முடியும். அதுக்கு வெளியில் அவர் இந்த பொது வாழ்க்கையில் எனக்கு எந்த இடமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போயிட்டார். இதோட உச்சகட்டமாக அவர் 2011 to 13 இந்த பாயிண்டில் ரசிகர் மன்றங்கள் வேண்டான்னு சொல்லிட்டார். அவர் அதுக்கு முன்னாடி இருந்தே கேட்டுட்டு தான் இருந்தார். அஜித் வாழ்க, விஜய் வாழ்கன்னு சொல்கிறீங்க, நீங்கள் எப்போ வாழுவீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு.
நீங்கள் காசு கொடுத்து பணம் பார்க்குறீங்க, எனக்கு சம்பளம் வருது, மகிழ்ச்சி, உங்கள் குடும்பத்தை பாருங்கன்னு சொல்லி அதுக்கு முன்னாடியே பேசியிருக்காரு. ஆனால் அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் அவர் என்ன நினச்சாருன்னு தெரில. இல்லை, அவர் தெளிவாக முடிவு எடுத்துகிட்டு தான் இந்த கூட்டம் வேண்டாம், இந்த ரசிகர் கூட்டம் அப்படின்றது வந்து அன்மேனேஜபிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை வேண்டான்னு சொல்லிட்டாரு. இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருந்தே வந்து அவர் எந்த கலை நிகழ்ச்சிக்கும் போனதில்லை. சிங்கப்பூர், மலேசியாலாம் போய் இவங்க பெரிய கலை நிகழ்ச்சிகள் பண்ணப்போ அந்த நிகழ்ச்சிக்கு போகாத ஒரே நடிகர் அஜித் மட்டும்தான். கமலஹாசன், ரஜினிகாந்த் கூட போயிருந்தாங்க, அஜித் அதுக்கு போகவே இல்லை. இப்போ அவருக்கு என்ன தெளிவு இருந்திருக்கு அப்படின்னா வந்து தான் வந்து ஒரு பணம் வாங்கிட்டு நடிக்கக்கூடிய நடிகர், இதுக்கு மேலே போய் சொசைட்டியில் வேறு எந்த ரோலும் ப்ளே பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதாவது மக்களுக்கு முன்னாடி வேறு பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இதை மட்டும் செஞ்சால் போதும். சம்பளம் வாங்குகிறோம், அதுக்கு நடிக்கிறோம், அதை மக்கள் வந்து பார்க்குறாங்க. இதுக்கு மேலே இன்னொரு இடத்துல போய் தான் நிற்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைன்னு அவர் நினைக்கிறார். ஒரு பப்ளிக் ஸ்டேஜ்லேயே வந்து கருணாநிதி மேடையில் இருக்கும்போதே நடிகர்களை ஏன் அங்கேயும் இங்கேயும் அலைய வைக்கிறீங்கன்னு சொல்லி அவரை வச்சுக்கிட்டே கேட்டார். அதுக்கு ரஜினிகாந்த் எழுந்திரிச்சு கையெல்லாம் தட்டினார். இதை இப்படி அனுபவங்கள் வழியாக வரக்கூடிய அவர் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து அவருக்கு போதுமான அளவுக்கு கையில் பணம் வந்த உடனே, இல்லை ரசிகர்கள் சேர்ந்த உடனே அவரோட அந்த பட்ஜெட், சக்ஸஸ், பிரேக் ஈவன் பண்ணக்கூடிய இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. இது எவ்வளோ பணம் சம்பளம் வாங்குறாரு, எவ்வளோ பணம் முதலீடு பண்ணுறாங்க, எவ்வளோ பணம் ரிட்டர்ன் வருது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாம் மாஸ்டர் பண்ண உடனே அவர் வந்து இதிலேருந்து என்டையராக இந்த கேம்லேருந்து கொஞ்சம் விளைவிக்கிறார். அது என்டையராக சினிமா விட்டு போகலை, சினிமாவில் எவ்வளோ பண்ணால் போதும், அவர் வாங்கக்கூடிய சம்பளத்துக்கு எவ்வளோ பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு வெளியில் தன்னோட வாழ்க்கையை பெருசாக அமைச்சுக்கிறாரு. இதை வந்து ஸ்டாயிக் ஃபிலாசபின்னு சொல்லுவாங்க. ஏன்ஷியன்ட் ஸ்டாயிக் ஃபிலாசபியில் சர்க்கிள் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. ஒரு தனிநபர் வந்து அவரால் எதை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணணும். தன்னோட கண்ட்ரோலுக்கு மீறி என்ன இருக்கோ அதை பற்றி கவலைப்படக்கூடாது, இல்லை அதை போய் மாற்ற நினைக்கக்கூடாது. ஊரை மாற்றுறதோ உலகத்தை மாற்றுறதோ தன்னோட வேலை இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். அதுதான் ஸ்டாயிக் ஃபிலாசபின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தேவர் மகன் படம் பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்த அந்த சக்திவேல் அப்படின்ற கதாபாத்திரம் திரும்ப கிளம்பி போய் ரெஸ்டாரண்ட் வைக்க போகிறேன்னு தான் சொல்லுவோம். சிட்டிஸில் அவங்க அப்பா ஊர்லேருந்து நல்லது பண்ணுன்னு சொல்லுவார். அப்போ ஊருக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லி முயற்சி பண்ணி கடைசியில் அவர் தன்னோட இதை தான் இழந்துடுறாரு. தன்னோட சொந்த வாழ்க்கையை வந்து எப்படி நல்லா அமைச்சிருக்க முடியுமோ அந்த வாய்ப்பு, ஊருக்காக கவலைப்பட்டு அக்கறைப்பட்டு அது வந்து அவர் அப்படி ஆகணும் அவருக்கு தெரியாது. அது அவர் கண்ட்ரோலில் மீறி அது நடந்துருது. ஸோ அப்போ திரு அஜித்குமாருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு என்ன அப்படின்னா வந்து இனி இந்த ரசிகர் மன்றங்களை கட்டி மேய்ச்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு இந்த அக்கப்போர்களுக்கு ஏன் நேரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அவரோட பேஷன்ஸை மட்டுமே ஃபாலோ பண்ணுறாரு. இப்போ நீங்கள் வந்து நிறுவனங்கள் தொடர்ந்து மாறுவீங்க, ஒரு கம்பெனியில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 3 வருஷம் 4 வருஷம், அதிகபட்சம் 4 வருஷம், அதுக்குள்ளே உங்களுக்கு அங்கே எல்லாம் பழகி போயிடும். வேறு ஒரு வேலைக்கு போனால் நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. வேறு ஒரு கம்பெனிக்கு மாறிட்டான். இப்போ தனியார் நிறுவனங்களில் தொடர்ந்து நடந்து தான் இருக்குது. மக்கள் தொடர்ந்து வேலையை விட்டு போய்கிட்டே இருப்பாங்க, புதிய புதிய கம்பெனிகளுக்கு போய்கிட்டே இருப்பாங்க. அவர் இதை தான் ஒரு ட்ரெண்டாக மாற்றிக்கிட்டார். தன்னோட ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங்காக அதை வச்சுக்கிட்டார். ஒரு நடிகர், அதாவது அஜித்குமார் வந்து ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளர், இவங்க கூட தொடர்ந்து 2 படங்கள் 3 படங்கள் ஒர்க் பண்ணுறாரு. அப்போ அவங்களோட ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் என்னெல்லாம் பாசிபிள், எவ்வளோ அதிகமான வெற்றி, அதை பார்த்துட்டு ரைட்டாகவே அடுத்த இயக்குனர், அடுத்த தயாரிப்பாளர், அவங்கக்கிட்ட இப்படி வந்து அவர் அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் வந்துட்டார். இது மட்டும்தான் அவரோட கான்சன்ட்ரேஷன். இங்கே அது தவிர்த்து அந்த படத்தை ப்ரமோட் பண்ண போகிறதோ, அதுக்காக பேட்டி கொடுக்க போகிறதோ, அந்த சக்ஸஸ் மீட்டில் போய் கலந்துக்கிறதோ, இது எதையுமே அவர் செய்கிறதில்ல. அவர் இந்த நேரத்தை எல்லாம் இதுக்குரிய நேரத்தை கொடுத்துட்டு அவர் வெளியில் போய் மற்ற விஷயங்கள் ஈடுபடார். இப்போ சமீபத்தில் இதோட காம்பவுண்டிங் சொல்லுவாங்க, காம்பவுண்டிங் எஃபெக்ட், பவர் ஆஃப் காம்பவுண்டிங். அவர் கிட்டத்தட்ட ஒரு 14 வருடங்கள் மீடியாவிலே வரல அப்படின்னா, சினிமாவுக்கு வெளியில் அவர் மீடியாவிலே வரல அப்படின்னா, இந்த 15 வருடங்களில் அவர் வந்து ஒரு ரேஸ் கார் டீமையே பில்ட் பண்ணியிருக்காரு. இப்போ தொடர்ந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. 2 இடத்துல 3rd ப்ரைஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு ரைஃபிள் காம்படிஷனில் நிறைய இடத்துல ஜெயிச்சிருக்காரு. இதெல்லாம் போக பைக்கில் வந்து உலகம் முழுவதும் சுற்றி வந்திருக்காரு. அவர் வந்து பைக் டூர் போவதுக்காக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. என்டையராக இட்ஸ் பேக்கேஜ் டூர், பைக்கு, அவங்க ரூட்டு எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. அப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. அப்போது இதெல்லாம் அவர் பண்ணியிருக்காரு. பின்னணியில் வந்து அவர் ஒரு நடிகராக மட்டுமே இருந்து கொண்டு, மக்கள் பார்வைக்கு ஒரு நடிகராக மட்டுமே இருந்து கொண்டு, அதில் ஈட்டிய பணத்தை வந்து அவரோட பேஷன்ஸ்க்காக செலவு பண்ணியிருக்காரு, அவரோட ஹாபீஸ்க்காக செலவு பண்ணியிருக்காரு.
பர்சனல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. நீங்கள் அவரை போல் இத்தனை பேஷன்ஸ் உள்ள, இத்தனை ஹாபீஸ் உள்ள ஒரு நடிகரை நீங்கள் வேறு இங்கே தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது. இல்லை அதை வெளிப்படுத்தாமல் இருக்காங்களான்னு தெரியாது. அவர் நடிக்க வந்த காலகட்டத்திலே நடிக்க வந்த விஜய் வந்து இன்றைக்கி இதுதான் ஃபார்முலான்னு சொல்லி கிட்டத்தட்ட அவரும் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து அடுத்த முதலமைச்சர் கனவில் இருக்கார். நீங்கள் உதாரணத்துக்கு கம்பேர் பண்ணும்போது விஜய் என்றுமே வந்து வேறு எந்த ஒரு பேஷனும் இருப்பதாக எங்கேயும் வெளிப்பட்டதே கிடையாது. அவர் வந்து ஒரு ஆரம்பத்திலேருந்து இன்று வரை ஒரு என்டர்டெய்னராக தான் இருந்திருக்காரு. திடீர்னு வந்து அவர் வந்து ஒரு சமூக பொறுப்புமிக்க ஒருத்தராக தன்னை வெளிப்படுத்திக்கிடும் போது அது அவ்வளோ எடுபட மாட்டேங்குது. ஆனாலும் வந்து அவரோட ரசிகர்கள் வந்து அதை வந்து அதை வந்து வரவேற்க தான் செய்கிறாங்க. ரசிகர்களாக தான் வரவேற்கிறாங்க. சமூக பொறுப்புள்ள இல்லை சமூகம் தெரிஞ்ச தனி மனிதர்களாக வந்து அவர் மேலே எந்த மாதிரி விமர்சனம் இருக்குதுன்னு சொல்லி தெரியல. இப்படி ஒரு ஃபார்முலைக்கான விஷயங்களை நடிகர்கள் செய்யும்போது இந்த ஃபார்முலாவிலிருந்து விலகி தன்னோட சர்க்கிள் ஆஃப் கண்ட்ரோல் என்ன, தன்னோட வாழ்க்கையில் தன்னோட தேவை என்ன, தன்னோட பர்பஸ் என்ன, தன்னால் என்ன செய்ய முடியும், இதெல்லாம் உணர்ந்த ஒருத்தர். இது அவர் உடனே செய்யலை. அவர் வந்து கிட்டத்தட்ட 35-40 வயசு ஆகும்போது தான் வந்து இதெல்லாம் புரிஞ்சுட்டார். அதுக்கான மனப்பக்குவம், மன வளர்ச்சி வந்த பிறகு தான் தொடர்ந்து மீடியாவுக்கு பேட்டி கொடுப்பதிலோ, தொடர்ந்து ரசிகர் மன்றங்களை தக்க வைப்பதிலோ, இல்லை சக்ஸஸ் மீட்டில் பேசுகிறதிலோ, இல்லை படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்காக வந்து மைக்கு பிடிச்சி ஒரு 1/2 மணி நேரம் மூச்சடைக்க பேசுகிறதுல வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு திருக்குறள் இருக்குது, எந்த பொருளை நாம் வேண்டான்னு முடிவு பண்ணுறோமோ அந்த பொருளால் நமக்கு வரக்கூடிய துன்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அஜித்குமார் ரசிகர் மன்றம் வேண்டான்னு முடிவு பண்ணார்னா அவருக்கு அதனால் நேரக்கூடிய துன்பம் இல்லாமல் போயிடுச்சு. அரசியல் கட்சி வேண்டான்னு முடிவு பண்ணால் அதனால் நேரக்கூடிய துன்பம் இல்லாமல் போயிடுச்சு. இப்படி அவர் எதெல்லாம் வேண்டான்னு முடிவு பண்ணாரோ அதனால் உருவாகக்கூடிய கான்ட்ரவர்சி, அதுக்காக அவர் வீணடிக்கக்கூடிய நேரம், இது எல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு மனிதருக்கு இருக்கக்கூடியது குறைந்த நேரம் தான். இப்போ அந்த நேரத்தை வச்சுக்கிட்டு அவர் என்ன செய்ய போகிறாரு? எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு வர்றதில்ல. அவரே நடிகராக இருந்து இவ்வளோ பணம் ஈட்டியவரே வந்து 55 வயசில் தான் போய் கார் ரேஸ் ஓட்டுறாரு. 55 விஷயங்கள் தான் நிறைய விஷயங்களை செய்கிறாரு. 50 வயசுக்கு பிறகு தான் உலகம் முழுவதும் பைக்கில் டூர் போயிருக்காரு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேஷன் இருக்கும். அந்த பேஷன் தான் முக்கியம். அதை அடைய முடியும், அதை நோக்கி போக முடியும்னா அதை நோக்கி தான் போகணும். மற்ற விஷயங்களில் மாட்டிக்கிடக்கூடாது. தொடர்ந்து வந்து நாளெல்லாம் அரசியல் பேசுகிறதுனாலையோ, இல்லை ஐபிஎல் பேசுகிறதுனாலையோ, இல்லை ஃபோனில் வீடியோ கேம் விளையாடுறதுனாலையோ, இல்லை இப்படி நேரத்தை வீணடிச்சிட்டே இருக்காங்க மனிதர்கள். அவங்க கண்ட்ரோலுக்கு வெளியில் உள்ள விஷயத்தை பேசி வீணடிச்சிட்டே இருக்காங்க. அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே என்ன இருக்கோ அதை சரி செய்ய முயற்சி பண்ணால் போதும். அவங்களோட நேரத்தை மிச்சப்படுத்திக்கணும். அவங்களால அந்த கையில் இருக்கும் பணம், இப்போ நீங்கள் அஜித் சம்மந்தமான செய்திகள் வருவதெல்லாம் நீங்கள் எது கூட சேர்ந்து வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏதோ ஒரு கார் கூட சம்மந்தப்படுத்தியோ, இல்லை அவரோட ஹாபீஸ்க்கான ஏதோ ஒரு விஷயம் கூட சம்மந்தப்படுத்தி தான் அவர் வேறு எங்கேயோ பார்ட்டியில் போனார், இப்படி எந்த செய்தியும் நீங்கள் அவரை பார்க்கவே முடியாது. இதுதான் அவரோட ஃபார்முலா ஃபார் சக்ஸஸ். தான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டது, தன்னோட கண்ட்ரோலுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டது, அதை தன்னை பெட்டர் ஆக்கிக்கிறது எப்படி, மற்ற எல்லாத்தையும் கைவிட்டுறது, இதெல்லாம் வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்ற அதெல்லாம் திறந்தது. கிட்டத்தட்ட ஒரு துறவி மனநிலை தான். இந்த ஃபேம் வேண்டாம், ஏன்னா போதுமான அளவுக்கு ஃபேம் வந்துருச்சு, இனி இதுக்கு மேலே அதை வச்சு ஒன்றும் செய்ய போகிறதில்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு படங்கள் நடிக்கிறது. தோல்வி அடைஞ்சால் அதே நிறுவனத்துக்கு இன்னொரு படம் நடித்து கொடுத்து அதை சரி பண்ணிடுறது. ஸோ இதை வந்து தனி மனிதர்களாக தமிழ்நாட்டில் உள்ளவங்க, இல்லை இது எல்லாருக்கும் பொருந்துங்க. ஒரு தனி மனிதர் அவரோட ப்ரையாரிட்டி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அவரோட சர்க்கிள் ஆஃப் கண்ட்ரோல் என்ன, அவருக்கு எல்லாத்தையும் மீறி அவருக்கு நேரம் இருக்கணும். அந்த நேரத்தை ஈட்டுவது எப்படி? நீங்கள் போதுமான அளவுக்கு பணம் ஈட்டிட்டிங்கன்னா உங்களுக்கான நேரத்தையும் சேர்த்து ஈட்டிட்டீங்க. இல்லைன்னா பணம் இருக்கும், நேரம் இல்லாமல் போயிடும், நேரம் இருக்கும், பணம் இல்லாமல் போயிடும். இப்போ இந்த பேலன்ஸ் இதெல்லாம் தான் நம்ம அவர்கிட்டருந்து எடுத்துக்கணும். இவ்வளோ நேரம் இந்த பாட்காஸ்ட்டை பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. வணக்கம்.